வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய பார்வைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட கண்ணுக்கு இது அவ்வளோ அழகாக தெரியுது, அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக. இதோட கலர்ஸ் என்னால் வர்ணிக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. எப்படின்னா ஒரு 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 பூக்கு உள்ளால அடியில் ஒரு விளக்கு லைட்டு வச்சு அது இலுமினேட் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி க்ளோ ஆகுது அந்த எல்லோ கலர். நான் எக்ஸாஜரேட் பண்ண, கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. கேமராலாம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக தெரியுது. எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப 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 ஆசையாக இருக்கு. டேவே ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. ஒரு மாதிரி நிஜமாவே சொல்கிறேன், ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூ மாடிக்கு வாங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷான இந்த மாதிரி ஒரு க்ரீன் லீவ்ஸ் அதை டச் பண்ணும்போது அதோடைய ஒரு ஃபீல், நிஜமாக சொல்லணும், அதை எக்ஸாஜரேட் பண்ணல. ஒரு ஃபீல் த லீவ்ஸ் கிவ், அதோட ஃப்ரெஷ்னஸ், அதோட டெக்ஸ்சர், இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள் நிறைய நம்மளோட பேசும், கற்றுக் கொடுக்கணும். அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பெல்லாம் இயற்கை பார்க்கணும்னு எனக்கு தோணும், ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிறைய பேர் இருக்கோம்ல, என்னால் முடியாது, என்னால் அது முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியோடு சுற்றுற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நாமே கூட சின்ன வயசுலலாம் கொஞ்சம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யும்போது என்னால் முடியாது அப்படின்னு பயந்து ஒதுங்குற விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்குது வாழ்க்கையில். பட் ஜஸ்ட் திங்க், கடவுள் நம்மளை படைச்சது ரொம்ப அழகான ஒரு விசித்திரமான ஒரு மனுஷர்ல தான் படைச்சிருக்காரு. அறிவு கொடுத்துருக்காரு, ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பயங்கள் எல்லாம் நம்ம விட்டுடணும், சரியா? அந்த பயத்துக்குள்ளேயே நம்ம போகவே வேண்டாம். இப்போ நான் இங்க காட்டுறேன் பாருங்களேன், இந்த ரெண்டு பேரு அவங்க சைஸ் என்ன, எவ்வளோ டைனி கிரீச்சர்ஸ் இவங்க. பட் அவங்க வாழ்க்கைக்குரிய தேடல் தெரியுதுல்ல, எனக்கு இது தேவை அப்படின்னா எங்க போய் தேடணும்னு தெரியுது இல்லையா? அந்த அறிவை கடவுள் இதுக்கு கொடுக்கும்போது நமக்கு கொடுத்துருக்க மாட்டாரா? ஸோ எதுக்கும் பயப்பட வேண்டாம். என்னால செய்ய முடியுமா முடியாதா அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், அகலக்கால் வைக்கக்கூடாது, ஆனா எந்த விஷயமே என்னால் செய்ய முடியாதுன்னு முடங்கி கடந்துக்கூடாது. இத்தனோண்டு ஒரு தேனி தனக்கான அதை தேடிக்கிறதுக்கான அறிவு கடவுள் கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ லெட் us learn from this. அதனால நம்மளால கண்டிப்பா முடியும். என்னால முடியாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, நான் இப்போ சொல்றதுதான், கடவுள் கையில கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் அவர் கையில கொடுத்துட்டு, the verse says, nothing is impossible for God. அவரால் எல்லாமே முடியுமே, everything is possible for him. ஸோ நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய பயத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு சுறுசுறுப்பா எழுமணும். கடவுள் நமக்கு கொடுத்துருக்க அறிவு ஞானத்தை நம்ம யூஸ் பண்றதுக்கு அவர்கிட்டயே கேட்டுக்கலாம். நீங்க இது கொடுத்துருக்கீங்களா, எனக்கு யூஸ் பண்ண தெரியலப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்கலாம். ரொம்ப முக்கியமா கேட்டுட்டு அப்படியே முடங்கி இருந்துடக்கூடாது. லுக் அட் தீஸ் ஸ்மால் கிரீச்சர்ஸ், இதுகிட்டே இருந்து கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஓடுவோம், நம்மளோட ஓட 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 நமக்கு பாதை கண்டிப்பா நமக்கு திறக்குங்க. அதனால எந்த க்ளோஸ்டு டோர்ஸும் நமக்கு கிடையாது, ஓப்பன் டோர்ஸ் நமக்காக கடவுள் வச்சிருக்காரு. ஸோ நம்மளுடைய தேடல் நோக்கி ஓடும் பொழுது நமக்கு பாதை வெளிப்படும். அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும், சரியா? ஸோ ஹேவ் அ கிரேட் டே, ஹேவ் அ கிரேட் மார்னிங். திஸ் இஸ் another flower. இது இன்னும் ரொம்ப அழகா இருக்குல்ல, இன்னும் முழுசா அந்த மகரந்த மலரல. இதில் இந்த வயலட் ஷேட் கொஞ்சம் நிறையவே இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, என்னுடைய மார்னிங்கை நான் ரசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்றேன். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. Wishing you have a successful journey all through your life. Bye bye, good morning and take care.